வணக்கம். மசாலா படம், அந்த படத்துடைய விமர்சனம். நன்றி லக்ஷ்மண்குமார். என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கழுவி ஊற்றுற மாதிரி ஏதோ பண்ணி ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். இந்த படத்தை வந்து ஒரு சின்ன இன்ஸ்பயர் பண்ணேன் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சின்ன சந்தோஷம் அண்ட் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஏன்னா நாம் வந்து ஒருத்தர் வந்து தப்பாக இன்ஸ்பயர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து பார்த்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ணணும். நமக்கு நம்பி வர்ற ஒருத்தங்களை வந்து நம்ம எப்படி ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து மனசில் இருக்குது. அதுக்கு நன்றி லக்ஷ்மண்குமார் அவர்களே. இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து சிவாவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப சட்டிலான. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டயலாக்ஸ் வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு சினிமாவை எப்படி பார்ப்பான், ஒரு சாதாரண மனிதன் லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணுவான், ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக சிவா மூலமாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிர்ச்சி சிவாவோட கேரக்டர் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரோல் அப்படிங்கிற அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவர் வந்து இந்த படம் ஃபுல்லாக ஹீரோவாக இல்லாதது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம். அப்படி அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஹிட் ஆகாட்டியும் கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டே எல்லாத்துக்கும் பண்ணி தந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன அங்கே தான் வந்து டைரக்டருடைய மேதாவித்தனம் வருது. நம்ம ஆள் லக்ஷ்மண்குமாரோடைய இது ஃபஸ்ட்டே வந்து சினிமா இப்படி தான் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு ரிவ்யூவர்ஸ் இப்படி தான் ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை நான் வச்சுருக்கிற ஒரு பேட்டர்ன் மாதிரியே வச்சு எனக்கு அதுக்கு உதவ ஒரு ஆளை போட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி அப்படிலாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஓகே. தாராளமாக நான் கமெண்ட் அடிக்கிறப்ப நீங்கள் கமெண்ட் அடிக்கிறதுலாம் ஓகே. ஆனால் படம் நல்லா இருந்தால் ஓகே இல்லை. எனக்கு கல்வியை ஊற்றி படம் ஃபுல்லாக ஆனால் சூப்பராக என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா ஜாலியாக நாமளும் நல்லபடியாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் தான் மேதாவி அப்படின்னு ப்ரூவ் பண்ண வந்து நமக்கு வந்து மொக்கையாயிட்டே வருது படம். அதுதான் பிரச்சனை. லக்ஷ்மண்குமாரோடைய பிரச்சனை வந்து அதுதான். அது இல்லாமல் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு படைப்பாளி நாம் வந்து இறங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்கணும். அதான் சிவா அந்த போர்ஷனில் இருந்தால் அதே டெடிக்கேஷன் அப்படிங்கிறது அவர் எல்லா போர்ஷன்லையும் காட்டியிருந்தாருன்னா வேறு என்ன ஆயிடுது அப்படின்னா அது மட்டும் சினிமாவாக தெரியுது. பாபி சினிமாவோட போர்ஷன் ஒரு சிலது சினிமாவாக தெரியுது. மிச்சது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருது. இன்னொன்று வந்து சும்மா வந்து கட்டி பண்ணி எம்டி ஸ்பேசஸ் வந்து ஃபில் பண்ண மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா விஜயோடைய டைலாக்ஸ் வர ஒரு கிளிப்பு, அஜித்துடைய டைலாக்ஸ் வர ஒரு கிளிப்பு, ரஜினியுடைய டைலாக்ஸ் வர ஒரு கிளிப்பு, ஏதோ வந்து ஒரு கோலிவுட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மூவி எக்ஸிபிஷன் வடபழனியில் போயிட்டு திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்குள்ளே போயிட்டு வர்றப்போ அது படம் கிடையாது. நமக்கு என்டர்டெயின். இவங்களே மசாலா படம் அப்படிங்கிறதுக்குள்ளே படத்தை பற்றி எத்தனையோ ஃபார்முலாஸை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தான் படம் இருக்கணும், அப்படி தான் படம் இருக்குன்னு அவ்வளோ சொல்கிறவங்க வந்து அந்த பேசிக் ஏன் நம்மளை என்டர்டெயின் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேரக்டர் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஹீரோயினே தான் வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஹீரோயின் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓரளவுக்கு அந்த முடிச்சு அந்த லைனை கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோயின் வந்து ஒரு சில பசங்க பின்னாடி ஓடி போய் காதல் பண்ணணும். இதான் ஹீரோயினோட வேலை. செகண்ட் ஹாஃபில் அவங்க பண்ண வந்து அடங்கப்பா எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டாங்க. அவங்க பேசுகிற டைலாக்கள் ரொம்ப செயற்கையாக இருக்குது. அதே மாதிரி 3 மேல் கேரக்டர் லீட் மாதிரி வருது. அதில் வந்து பாபி சினிமாவும் சிவாவும் ஓரளவுக்கு பண்ணாலும் இடையில வந்து கௌரவ் அப்படின்னு நினைக்கிறவர் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு பணக்கார பையன் மாதிரி அவர் பேசுகிற விஷயங்கள். அவர் திடீர்னு ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்து திடீர்னு வந்து இந்த ஜூஸ் பாக்கெட்ஸை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவோம். அப்படி பாட்டு பாடுறப்பெல்லாம் நமக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நாம் சினிமா பேசுகிறவங்க இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் பேசிக் எலிமெண்ட்ஸுங்க. இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான விஷயம்லாம் கிடையாது. ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது படத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பேசிக்கான எலிமெண்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய மியூசிக் அப்படிங்கிறது யார் போட்டிருக்கா, கார்த்திக் ஆச்சாரியா அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரில, நமக்கும் தெரில. ஏன்னா மியூசிக் எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிஜிஎம் ஒரு சின்ன ஒரு சவுண்டாவது நமக்கு ஞாபகம் இருந்தால் தான் அந்த மியூசிக் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது மியூசிக் அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. ஏன்னா பாடல்கள்லாம் என்ன இருந்துச்சு, பாடல்கள் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரில. அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது வந்து இந்த இவர் டைரக்டர் அவர்களுக்கு வந்து சின்சியரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஒரு மெசேஜை நான் ஸ்ட்ராங்காக டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போய் யாரோ ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே இறங்கிட்டார். ஆனால் என்னென்னா அந்த டெலிவரியில் வந்து ஹம்பிள்னஸ் கிடையாது. டெலிவரியில் வந்து போட்டு எப்படியோ வந்து இது கொண்டு போய் திணிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் தான் இருக்குதோ தவிர அந்த ஆர்ட்டுக்கான அந்த ஒரு மதிப்பு. சினிமாவை பற்றி சினிமா எடுத்தாலும் அது ஒரு பேசிக் எடிட்டிங், ஒரு சினிமோட்டோகிராஃபி இவரே தான் பண்ணியிருக்காரு டைரக்டர். அது பார்த்தீங்கன்னா 5 கேமராவில் பண்ண மாதிரி இருக்குது. வித்தியாசமாக அவங்க இப்போ சிவா ட்ராவல் பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி அந்த பைக் முன்னாடி கேமரா கட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமரா அது ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் பாபி சினிமா போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. கௌரவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. இப்படி வித்தியாசமாக கிளாரிட்டி இருக்குங்காட்டி இது ஒரு படம் தானா இல்லை பல படமா அப்படின்னு வந்து டக்குன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து பாபி சினிமா சிவா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஃபஸ்ட் ஹாஃபும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அந்த கடைசியில் அந்த முடிச்சு போட்டு அந்த முடிச்சை வந்து கொண்டு வர வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பண்ண ஒர்க்கை பூரா செகண்ட் ஹாஃப் சுத்தமாக காலி பண்ணி நம்ம வெளில வரும்போது அப்பா தப்பிச்சோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வெளில வந்துடுறோம். அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனை அப்படிங்கிறது. ஆனாலும் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் பிரச்சனை அது இன்னொன்று பிரச்சனை என்னென்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி வந்து இந்த படம் ஏ சென்டர் பி சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது வந்து டாக்குமெண்ட்ரியில் பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து உட்காந்து ₹120 செலவு பண்ணி நாங்கள் பார்க்குறோம்? அதுதான் கேள்வி. ஸோ சினிமாவை நேசிக்க தெரிந்த டைரக்டர் அவர்களே என்னென்னா அதே அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணுகிற அந்த ப்ராடக்டையும் நேசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் ஈஸி தான். ஆனால் என்னென்னா அது எல்லாம் நடக்கிறப்பும் அதுக்கு மேலே வந்து அந்த ப்ராடக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே நியாயமாயிரும். அது இல்லாத போது அப்படிங்கிறப்போ நீ எதுக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும். இது வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் படம் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மற்றவங்க கேட்குற கேள்விகள் வந்து இதுவாக தான் இருக்கும் ஒரு கோலிவுட்டில் அப்படிங்கிறது. போங்க, கண்டிப்பாக ஒரு டைம் வாட்சபிள் படம், தாராளமாக பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி அந்த படத்தில் வந்து அதுக்கு மேலே வந்து யானை பூனையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2.5 தருவேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.